நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர்ஸ் கவுச். இன்றைய காணொலியில் நம்ம பேடன் பவல் அவர்கள் எஜுகேஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரிஞ்சோம்னா நம்ம ஸ்கவுட்டிங் எதுக்காக செய்கிறோங்கிறத நினைவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷன் இஸ் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் பில்டிங் கேரக்டர் அண்ட் இன் மேக்கிங் மென் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரெண்டை செய்யணும், அதுதான் எஜுகேஷன் சொல்கிறார். கேரக்டரை பில்டு பண்ணணும், நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கான மேன் மேக்கிங் மூமெண்ட்டாக இருக்கணும், கேரக்டர் பில்டிங் மூமெண்ட்டாக இருக்கணும். அப்போ அவர் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எது கொடுக்குறாரு? கேரக்டர் அண்ட் மேன் மேக்கிங் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். ஸ்கவுட்டிங்கினுடைய பேசிக் பிரின்சிபலே நல்ல சிட்டிசன்ஸை, நல்ல மனிதர்களை, நல்ல கேரக்டரை உருவாக்குறது தான். மேலும் அவர் என்ன சொல்கிறாரு, யூ கேன் இன்ஸ்ட்ரக்ட் எனி நம்பர் ஆஃப் பாய்ஸ் 1000 at a time. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வேற, எஜுகேஷனுங்கிறது வேறங்கிறது வித்தியாசப்படுத்துகிறார். நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? இஃப் யூ ஹாவ் எ லவுட் வாய்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் டிசிப்ளினரி மீன்ஸ், அந்த கட்டுப்பாடுகள், ஒழுக்கங்கள், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி நல்ல வாய்ஸில் நீங்கள் எவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது பயனில்லைங்கிறார். தட் இஸ் நாட் ட்ரைனிங், இட் இஸ் நாட் எஜுகேஷன். அப்போ அது இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும், அது ஒரு ட்ரைனிங்காகவோ ஒரு எஜுகேஷனாகவோ அந்த முறை இருக்காதுன்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்ல வராது, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கினுடைய பர்பஸ் என்னவாக இருக்கணும், அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்கணும், அவனிடத்துல நல்ல கேரக்டரை உருவாக்குறதாகவும் நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்காகவும் தான் இவ்வளவு பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். ஆகையினால நண்பர்களே, இந்த அடிப்படை நோக்கத்தை புரிந்து கொண்டு வெறும் அவார்டு ஓரியன்டாக பேருக்கு புகழுக்கு அப்படிலாம் ஸ்கவுட்டிங் நடத்தாமல் உண்மையான ஸ்கவுட்டிங் நடத்தணும், அதனுடைய நோக்கம் இதுதான் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படணும். நடைமுறையில் ஜாம்பரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜாம்பரியுடைய நோக்கமே என்ன? எல்லா பிள்ளைகள்டையும் ஒரு பிரதர்ஹுட் வரணும், சிஸ்டர்ஹுட் வரணும், அவனுடைய நல்ல மனிதர்கள் அதன் மூலம் உருவாகணும், நல்ல கேரக்டர் உருவாகணுங்கிறது அந்த அடிப்படை. என்ன நண்பர்களே, நாமும் சரியான சாரணியத்தை சிறுவர் சிறுமிகளுக்கு அளிப்போம். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.